Hello friends and students, welcome to Alpha Beta Code channel. Subscribe, like, comment. இந்த வீடியோவில் 12th Computer Science Structure Query Language Chapter 12 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது Part 2 வீடியோவில் நம்ம Additional DDL commands பற்றி பார்க்க போகிறோம். First one, alter command. To alter the table structure like adding a column, renaming the existing column, changing the data type of any column or size of the column or delete the column from the table. ஸோ இந்த ஆல்டர் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி டேபிளோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆட் பண்ணலாம், நியூ காலமை ரீநேம் பண்ணலாம், அதே மாதிரி மாடிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம் நேம், அதோட டேட்டா டைப் அண்ட் தென் சைஸ் வி நீட் டு ஸ்பெசிஃபை. இப்போ ஒரு காலம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். டு ஆட் அ நியூ காலம், அட்ரஸ், டைப் வந்து கேரக்டர், எங்கே ஆட் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் டேபிளில். அப்போ எப்படி சின்டாக்ஸ் இருக்கும், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் டேபிளில் ஆட் அட்ரஸ், அதோட டேட்டா டைப் என்ன, கேரக்டர். அப்போ நம்ம என்ன கொடுப்போம், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் அட்ரஸ் கேரக்டர். இதை கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிளில் அட்ரஸ்ங்கிற காலம் ஆட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது டு மாடிஃபை எக்ஸிஸ்டிங் காலம் ஆஃப் அ டேபிள், ஆல்ரெடி இருக்கிற காலமை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். we need to use modify class. syntax alter table, table name, modify column name, data type, size. இப்போது alter table student, modify, இப்போ ஆல்ரெடி நம்ம அட்ரஸ் கேரக்டர்னு கொடுத்துருந்தோம். கேரக்டருங்கிறது சிங்கிள் கேரக்டர், அதை 25 அப்படின்னு என்ன பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேட்டா டைப் கேரக்டரை 25 லென்த்துக்கு சேஞ்ச் பண்ணுறோம். வில் மாடிஃபை த அட்ரஸ் காலம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் டேபிள் டு நவ் ஹோல்டு 25 கேரக்டர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணும்போது சிங்கிள் கேரக்டர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆல்டர் பண்ணியிருக்கோம், அதாவது மாடிஃபை, ஆல்டரோட சேர்த்து மாடிஃபை கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் காலம் என்னவாக இருந்தாலும் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியும். டு ரீநேம் அண்ட் எக்ஸிஸ்டிங் காலம், இப்போ ரீநேம் பண்ணோம், ஒரு காலம் வந்து ரீநேம் பண்ணோன்னா ஆல்டர் டேபிள் நேம், rename old column name to new column name. To rename the column address to city, நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸை சிட்டின்னு மாற்றுறோம். alter table student rename old address என்ன, address to city. இப்போ அட்ரஸ்ங்கிற காலம் என்னவா ரீநேம் ஆகிருக்கும், சிட்டிங்கிற நேமாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வேல்யூவில், காலம் வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம காலமோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சிட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் அட்ரஸ் டு சிட்டி. இப்போ அட்ரஸ் அப்படிங்கிற காலம் சிட்டிங்கிற காலமாக சேஞ்ச் ஆகிருக்கும். டு ரிமூவ் அ காலம் ஆர் ஆல் காலம்ஸ், இப்போ ஒரு டேபிளில் ஒரு காலம் தேவையில்லை அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் காலம், காலம் நேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்டாக்ஸ் எழுதுவோம். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் சிட்டி. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சிட்டிங்கிற காலம் என்னவாகும், இப்போது ட்ராப் ஆயிரும், அதாவது டெலீட் ஆயிரும். இப்போ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் சிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்குள்ளே வேல்யூஸ் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணிடும். டு டெலீட் ஆல் த ரோஸ் ஃப்ரம் தி டேபிள், அதாவது டேபிளை டெலீட் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரை ரிமைன் பண்ணும், ஆனால் ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணிடும். அது என்னென்னா ட்ரங்கேட் கமாண்ட், ட்ரங்கேட் டேபிள், டேபிள் நேம். இப்போ டு டெலீட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னா ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே என்னாகும், டெலீட் ஆயிரும். ஆனால் டேபிள் எம்டியாக இருக்கும், உள்ள ஸ்பேசஸ் ஆக்குப்பை பண்ண, டேட்டா ஆக்குப்பை பண்ண ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்து ட்ராப் டேபிள் கமாண்ட். டு ரிமூவ் அ டேபிள் ஃப்ரம் தி டேபிள், டேட்டா பேஸ், ஆல் தி ரோஸ் இன் த டேபிள் இஸ் டெலிட்டட், நவ் த டேபிள் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி டேபிள். இப்போது இது ஒன்ஸ் இந்த ட்ராப் கொடுத்துட்டோன்னா நம்ம திரும்பவும் இந்த டேபிளை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ட்ராப் டேபிள், டேபிள் நேம். டு ட்ராப் த ஸ்டூடெண்ட் டேபிள், ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடும், ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணிடும், அந்த டேபிளை டேட்டா பேஸ்லேருந்தே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ட்ராப் டேபிள், ட்ரங்கேட், இந்த ரெண்டையும் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெலீட், ட்ரங்கேட், ட்ராப். delete first எடுத்துட்டோம் அப்படின்னா deletes only the rows from the table based on the condition given in the where class. ஸோ நம்ம where classல என்ன கண்டிஷன் கொடுத்து நம்ம ஒரு ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் delete ஆகும். ஆனால் ட்ரங்கேட்டில் it deletes all rows. drop வந்து all the rows in the table is deleted. ஸோ drop கமெண்ட் கொடுத்தோன்னா அந்த டேபிள்குள்ள இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே delete ஆயிரும். இப்போது
if no condition is specified deletes all the rows from the table. எது delete. இப்போ கண்டிஷன் எதுவும் கொடுக்காம வேறு கிளாஸில் நம்ம delete கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ரெக்கார்டும் delete ஆயிரும். ஆனால் ட்ரங்கேட்டில் என்ன ஆகும்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரிமைன் ஆகும். delete பண்ணிட்டாலும் எல்லா ரோவையும் delete பண்ணிட்டாலும் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி ட்ராப்லேயும் என்ன ஆகுனா டேபிள் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி டேட்டா பேஸ். இப்போ ட்ராப் கொடுத்துட்டோன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சரே ரிமூவ் ஆயிரும். தட் மீன்ஸ் ரெக்கார்ட்ஸை delete பண்ணிடும், டேபிளோட ஸ்ட்ரக்சரையும் ரிமூவ் பண்ணிடும். டஸ் நாட் ஃப்ரீ த ஸ்பேஸ். எது delete. ரெக்கார்ட் மட்டும் தான் delete பண்ணும், ஆனால் ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணாது. ஆனால் ட்ரங்கேட் என்ன பண்ணும், ஃப்ரீ த ஸ்பேஸ். அதே மாதிரி ட்ராப் என்ன பண்ணும், டேபிளையே டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா DQL கமெண்ட். அதில் செலக்ட் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் த ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஆஃப் SQL. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஜென்ரேட் கொரிஸ் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா. இந்த செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவோம் டேபிள்லேருந்து. ஸோ வாட் இஸ் கொரி? கமெண்ட் கிவன் டு கெட் அ டிசையர் ரிசல்ட் ஃப்ரம் தி டேட்டா பேஸ் டேபிள் இஸ் கால்ட் கொரி. இப்போ கொரிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம். இப்போ செலக்ட் கமெண்ட் என்ன இருக்குன்னா டு கொரி ஆர் ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் அ டேபிள், to retrieve a subset of record from one or more tables, and then it is used in various forms. So select மட்டும் யூஸ் பண்ணல, செலக்ட்ஸோட சேர்த்து நிறைய கமெண்ட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். செலக்ட் காலம் லிஸ்ட். ஸோ என்னென்ன காலம் செலக்ட் பண்ணுமோ அதோட லிஸ்ட் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ காலம் லிஸ்ட்டில் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் ஃப்ரம் விச் டேட்டா இஸ் ரிட்ரீவ்ட். எங்கேருந்து நம்ம எடுக்கணுமோ அந்த காலத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், செப்பரேட்டட் பை கமா. அண்ட் தென் எந்த டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த டேபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். செலக்ட் காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேபிள் நேம். இது சின்டாக்ஸ். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் டேபிள் ஹேஸ் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ நமக்கு 8 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இதில் வந்து 100லேருந்து 107 வரைக்கும் 8 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது செலக்ட் பண்ணி பார்க்கலாம், காலம் வைஸ் பார்க்கலாம். To view only admission number and the name of the student from the student table, we can use a select command as select admission number, name from student. So now it selects only admission number and name from the student table. So it will display the result as it is. அட்மிஷன் நம்பரையும் நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ மற்ற காலம் தான் நம்ம இங்கே ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த செலக்ட் கமெண்ட் வந்து நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா காலமும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பதிலாக செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் அப்படின்னு நம்ம என்ன பர்டிகுலர் காலம் கொடுத்தோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு தேவையான காலமோ இல்லை ஒன் ஆர் மோர் காலத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். சிங்கிள் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லா காலம் தேவைப்பட்டாலுமே இது வந்து யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இதை ஃப்ரம் டேபிள் அது வந்து இம்பார்ட்டன்ட். எந்த டேபிள்லேருந்து எடுக்கணுமோ அந்த டேபிள்லேருந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அந்த டேபிள்லேருந்து பர்டிகுலர் காலத்தை செலக்ட் பண்ணுறது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டு வியூ ஆல் தி ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் டேபிள். எல்லா காலத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் டிஃபால்ட்டாக அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் எல்லா காலமும் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிடும். ஏன்னா இதில் வேர் கண்டிஷன் எதுவும் கொடுக்கல, கண்டிஷன் எதுவும் இல்லாதனால ஹவு மெனி காலம்ஸ் அண்ட் ஹவு மெனி ரோஸ் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணாமல் நம்ம எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் அப்படிங்கிற காலத்துக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸுமே இங்கே டிஸ்பிளே பண்ணுது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். அண்ட் தென் டிஸ்டிங் கீவேர்ட். ஸோ வாட் இஸ் டிஸ்டிங் அப்படின்னா யூஸ்ட் அலாங் வித் தி செலக்ட் கமாண்ட் டு எலிமினேட் டூப்ளிகேட் ரோஸ் இன் த டேபிள், டு எலிமினேட் ரிடண்டன்ட் டேட்டா. ஒரே மாதிரி இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்குலர் டேட்டாவாக கொடுக்கும், யூனிக்காக கொடுக்கும். அதுக்கு பேர் தான் டிஸ்டிங். செலக்ட் டிஸ்டிங் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போது பிளேஸை வந்து டிஸ்டிங்காக எடுக்க சொல்கிறோம். அப்போது பிளேஸ் வந்து ஒன் ஆர் மோர் பிளேஸ் இருக்கும்போது டிஸ்டிங்காக இருக்கும்போது டிஸ்டிங் கால்குலேட் பண்ணும். தட் இஸ் ஒன்லி ஒன் நல் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஈவன் இஃப் மோர் நல் வேல்யூஸ் அக்கர். அப்படி இருக்கும்போது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். அதே மாதிரி இருக்கிற மற்ற வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ரிமூவ் இன் சென்ஸ் டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு ரிமூவ் பண்ணி காட்டும். ஆனால் ஒரிஜினல் டேபிளில் கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். இப்போ செலக்ட் டிஸ்டிங் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்ததில் அந்த பிளேஸ் என்னென்ன இருக்கோ சென்னை, டெல்லி, பெங்களூர் ரிப்பீட் இருந்தாலும் சென்னை, டெல்லி, பெங்களூர். அப்போ என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சென்னை, டெல்லி, பெங்களூர்லேருந்து மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நமக்கு செலக்ட் பண்ணது என்னது பிளேஸ் மட்டும் அப்படிங்கிறனால பிளேஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. செலக்ட் அப்படிங்கிற கமெண்ட்டோட பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் காலம், அதனால் பிளேஸ் வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்டிங்காக டிஸ்பிளே ஆகுது.
இப்போ அதே நம்ம ஒன் ஆர் மோர் காலம் டிஸ்ப்ளே பண்ணி டிஸ்டிங் பண்ணாலும் அந்த காலம் ப்ளஸ் டிஸ்டிங் வேல்யூவோட டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது டிஸ்டிங் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம செலக்ட் டிஸ்டிங் காலம் நேம் ஃப்ரம் டேபிள். அப்போ நம்ம என்ன டிஸ்டிங்கோட காலம் கொடுக்குறோமோ அதுலேருந்து எடுத்து கொடுக்கும். இப்போது ஆல் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இட் ரீடைன்ஸ் டூப்ளிகேட் ரோ. இப்போ டிஸ்டிங் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும், ஆல் வந்து டூப்ளிகேட்ஸை ரீடைன் பண்ணும். டிஸ்பிளே எவ்ரி ரோ வித்தவுட் கன்சிடரிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போது ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து பிளேஸை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணாமல் டூப்ளிகேட் இருந்தாலும் நமக்கு அந்த பிளேசஸ் எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அத்தனை ரெக்கார்டோட காலமை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். அப்போ சென்னை, டெல்லி, பெங்களூர், டெல்லி, சென்னை, சென்னை, பெங்களூர், சென்னை அப்படின்னு மொத்த ரெக்கார்டு 8 ரெக்கார்டோட பிளேஸும் டிஸ்பிளே ஆயிடுது. இப்போது ஆல் கொடுத்ததுனால இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதே டிஸ்டிங் யூஸ் பண்ணோன்னா இதில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி த சிங்கிள் யூனிக் வேல்யூ வில் பி டிஸ்பிளேட் ஹியர். பிகாஸ் வி ஆர் யூஸ்டு ஹியர் ஆல் அப்படிங்கிறனால நமக்கு எல்லா வேல்யூவுமே டிஸ்பிளே ஆகிரும். நம்ம செலக்ட் பண்ண காலம் வந்து பிளேஸ் அப்படிங்கிறனால பிளேஸ் வேல்யூ மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நம்ம செலக்ட் ஆல் பிளேஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். அதனால் பிளேஸுங்கிற காலத்தில் இருக்கிற எல்லா வேல்யூமே இங்கே டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர்ட் பை கிளாஸ். டு ஷார்ட் த டேட்டா இன் எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். இப்போ நம்ம செலக்ட் பண்ண டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ டிஸ்பிளே பண்ணலாம். பேஸ்ட் ஆன் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் அண்ட் தென் பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம கீவேர்ட் DESC அப்படிங்கிறது யூஸ் பண்ணோன்னா இட் வில் பி டிஸ்பிளே இன் டிசெண்டிங் ஆர்டர். கீவேர்ட் ASC இஸ் டு ஸ்டார்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ASCனா அசெண்டிங் ஆர்டர், DESCனா டிசெண்டிங் ஆர்டர். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். சின்டாக்ஸ் என்னென்னா செலக்ட் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர்ட் பை. அதுக்கப்புறம் எவ்வளோ காலம்ஸ் கொடுக்குறோமோ அந்த காலம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணோம். அது வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர்ட் பை நேம். இப்போ ஸ்டாருங்கிறனால எல்லா காலமே டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கோம் எப்படி, நேம் எடுத்து அந்த நேம் காலம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்படி டிஸ்பிளே ஆகும்போது ஒரிஜினல் டேபிளில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. நம்ம டிஸ்பிளே பண்ணுற டேபிளில் மட்டும்தான் இந்த அசெண்டிங் இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தால் கூட டிஃபால்ட்டாக அசெண்டிங்கில் வரும். ஆர்டர்ட் பை நேம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாட்டியும் அசெண்டிங் ஆர்டரில் தான் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் டாபிக் செலக்ட் கமாண்ட் வித் வேர் கிளாஸ். ஸோ இந்த வேர் கிளாஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்ட். இட் ஸ்பெசிஃபைஸ் த கிரிட்டீரியா ஃபார் கெட்டிங் த டிசையர் ரிசல்ட். That is used to filter the records and then extract only those records which satisfy given condition. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா மற்ற ரெக்கார்ட்ஸை டேபிள்லேருந்து எடுக்காது. ஏன்னா நம்ம கொடுத்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எடுக்கும். சின்டாக்ஸ் செலக்ட் காலம் ஒன் ஆர் மோர் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன். நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். டு டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் ஒன்லி தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு சென்னை. சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. இப்போ டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும், ஏன்னா அது ஸ்ட்ரிங். ஸோ பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. இப்போ நமக்கு 8 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. அதில் யாரெல்லாம் சென்னை இருக்காங்களோ அவங்களோட ரெக்கார்ட்ஸில் நம்ம என்னென்ன காலம் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், அட்மிஷன் நம்பர், நேம் அண்ட் பிளேஸ். அந்த 3 காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அவங்களோட கண்டிஷன் என்ன, சென்னையாக இருக்கணும். பிளேஸ் மட்டும் சென்னையாக இருக்கணும். அப்படி சென்னையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரில் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், காலம் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ். அந்த 3 காலம் மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். So next condition, to display the student admission number and name of only those students who age is greater than or equal to 18. 18க்கு ஈக்குவல் ஆர் மேலே இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் greater than or equal to 18. அப்போ 18 இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் நம்ம டேபிள்லேருந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகும், அட்மிஷன் நம்பர், நேம் அண்ட் ஏஜ். அந்த 3 காலம் மட்டும்தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ கண்டிஷன் என்ன, ஏஜ் வந்து 18 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயா இருக்கலாம். அவங்க ரெக்கார்ட் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது இட் ஃபில்டர்ஸ் தி ரெக்கார்ட். இட் ஒன்லி செலக்ட் தி ரெக்கார்ட்ஸ் வேர் த கண்டிஷன் இஸ் மேட்ச்ட். இப்போ வேர் கிளாஸில் என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டிஷனல் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. கேன் பி யூஸ் டு கம்பேர் 2 வேல்யூஸ் இன் தி செலக்ட் கமாண்ட் யூஸ்ட் வித் வேர் கிளாஸ். அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ யூஸ் அண்ட் ஆர் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரையும் யூஸ் பண்ணலாம். கேன் ஆல்சோ பி யூஸ் டு கனெக்ட் சர்ச் கண்டிஷன்ஸ் இன் தி வேர் கிளாஸ். ஸோ வேர் கிளாஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா
select admission number, name, age, place, from, student, where. இப்போ நம்ம கொடுக்குற கண்டிஷனை ப்ராக்கெட்டில் கொடுப்போம். ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. இதில் என்னென்னா ரெண்டு கண்டிஷனும் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டு சைடும் நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணும். அப்போது யாரோட ஏஜ் எல்லாம் 18 ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லியாக இருக்கோ அவங்களோட அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம டேபிளில் ரெண்டு பேர் மட்டும் செலக்ட் ஆகிருக்காங்க, 101 அண்ட் 103. அப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுற காலம் என்னென்ன, அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ். அதில் என்ன கண்டிஷன், ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. அப்போ டெல்லி இருக்கிற ரெக்கார்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏஜ் எல்லாம் யார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்காங்களோ அவங்கள மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆர் கண்டிஷன், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 ஆர் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. இப்போ ஆரில் ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனாவே போதும், இட் வில் பி செலக்டட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், யாரோட ரெக்கார்டில் எல்லாம் பிளேஸ் டெல்லியாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஏஜ் வந்து யாரோட ரெக்கார்டில் எல்லாம் ஈக்குவல் டு 18 ஆர் கிரேட்டர் தென் இருக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்போ என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகும், அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ். அதில் என்ன கண்டிஷன், பிளேஸ் வந்து டெல்லியாக இருக்கலாம், இல்லாமல் இருந்தால் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கலாம். அதாவது 18 ஆர் கிரேட்டர் தென் ஏஜ் இருந்தாலும் அவங்க டிஸ்பிளே ஆவாங்க, பிளேஸ் வந்து டெல்லியாக இருந்தாலுமே டிஸ்பிளே ஆவாங்க, இல்லை ரெண்டு கண்டிஷனும் இந்த மேட்ச் ஆனவங்களாக இருந்தாலும் டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ நமக்கு இங்கே 5 ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன், நாட். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நாட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. இது நமக்கு புரியுது, என்னது, யாரெல்லாம் டெல்லி இல்லையோ அவங்க ரெக்கார்டு எல்லாமே டிஸ்பிளே பண்ணு, நாட் பிளேஸ். அப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இல்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெல்லி எடுத்திருக்கோம். அப்போ டெல்லி இல்லாத ரெக்கார்ட்ஸ் யார் யார், சென்னை, பெங்களூர், இவங்க எல்லாமே டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகணும், அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் மட்டும் செலக்ட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன கண்டிஷன், பிளேஸில் நாட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி, டெல்லி இல்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில், to display the list of student of age 18 and above in alphabetical order of their names. இப்போ நம்ம கண்டிஷன் வந்து ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். ஆனால் அப்படி செலக்ட் பண்ணுற ரெக்கார்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நேம் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன query எழுதுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 ஆர்டர்ட் பை நேம். ஸோ அப்போ செலக்ட் ஸ்டார் அப்படிங்கிறனால எல்லா காலமே டிஸ்பிளே ஆகும். அதில் கண்டிஷன் என்ன, யாரோட ஏஜ் எல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும் டேபிளில். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம், பை நேம், நேம் காலத்தை எடுத்து அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணுவோம். எப்படி ஷார்ட் பண்ணுவோம், ஆர்டர்ட் பை நேம், அசெண்டிங் ஆர்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ நமக்கு ரெக்கார்ட் வந்து 5 ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அசெண்டிங் ஆர்டரில், நேம் வந்து அசெண்டிங் ஆர்டரில். ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும், அட்ஜஸ்டன்ட் ஆகிட்டு ரெக்கார்டு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18 ஆர்டர்ட் பை நேம். இப்போ டிஇஎஸ்சி டிசெண்டிங் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நேம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். முன்னாடி இருந்த ரெக்கார்டே தான், ஆனால் அது அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது, அது டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆர்டர்ட் பை நேம் டிசெண்டிங். Between and not between keywords. Range of values the record must fall into the make the condition true. That means that range may include an upper value and a lower value between which the criteria must fall into. இப்போது பிட்வீன் அப்படின்னு எடுத்துட்டா லோயர் பவுண்ட்ரியும் அப்பர் பவுண்ட்ரியும் கொடுத்துருவோம். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே மேட்ச் ஆகிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வரும். நாட் பிட்வீன் அப்படிங்கிறது அந்த பவுண்ட்ரியில் மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வரும், அதுதான் நாட் பிட்வீன். இப்போ பிட்வீன் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச், லோயர் ரேஞ்ச், அப்பர் ரேஞ்ச் இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் between 18 and 19. அப்போது லோயர் பவுண்ட்ரி என்ன, 18 எடுத்துக்கும், 18க்கு மேலே. அதே மாதிரி அண்ட் 19, அப்போ 19 வரைக்கும் எடுத்துக்கோன்னா 19 இன்க்ளூட் பண்ணும். அப்போ 18க்கு மேலே இருக்கிற ரேஞ்ச், அதே மாதிரி 19 வரைக்கும். அப்போ இந்த ரெண்டு ரேஞ்சிலும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகும், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ். அந்த ஏஜ் எப்படி செலக்ட் ஆகிருக்கு,
between 18 and 19. அப்போ 18, 19 எந்தெந்த ரெக்கார்ட் இருக்கோ அந்த ரெக்கார்ட் எல்லாமே மேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்திருக்கும். இப்போ நாட் பிட்வீனுக்கும் பிட்வீனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பிட்வீனில் என்னென்னலாம் செலக்ட் ஆகிறதோ அதே கண்டிஷனை நாட் பிட்வீனில் கொடுத்தோன்னா அதை தவிர மற்ற கண்டிஷன்ஸ் மற்ற ரெக்கார்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நாட் பிட்வீன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் தி பிட்வீன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெக்கார்ட் நாட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் ஆர் டிஸ்பிளேட். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் நாட் பிட்வீன் 18 and 19. அப்போது 18க்கு கீழே 19க்கு மேலே. அப்போ 18க்கு கீழே 18 எடுத்துக்காது, 18க்கு கீழே இருக்கிற ரெக்கார்டு என்ன 17 அப்படிங்கிற ஏஜில் நமக்கு இருக்குது. 19க்கு மேலே எந்த ரெக்கார்டு இருக்காதனால நமக்கு 18க்கு கீழே இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதாவது கொடுத்த பவுண்ட்ரிக்கு லோயர் லிமிட்டும் எடுத்துக்கும், அதை விட்ட அப்பர் லிமிட்டுக்கு மேலே அபோவ் த அப்பர் லிமிட் அண்ட் தென் பிலோ த லோயர் லிமிட் அப்படிங்கிறத என்னது அந்த நாட் பிட்வீன். பிட்வீன் அப்படிங்கிறது பிட்வீன் தி அப்பர் அண்ட் லோயர் லிமிட், அந்த ரெண்டு லிமிட்டை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். நாட் பிட்வீனுங்கிறது கொடுத்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட் எது எதெல்லாம் இருக்கோ அதை தவிர மற்ற ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த நாட் பிட்வீன் கீவேர்ட். நெக்ஸ்ட், இன் கீவேர்ட். டு ஸ்பெசிஃபை a list of values which must be matched with the record values. இப்போ நம்ம கொடுத்த கீவேர்டு என்ன இருக்கோ அந்த ரெக்கார்டில் மேட்ச் பண்ணி எடுக்கும். இன் அதர் வேர்ட், இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் அ காலம் with more than one value that is similar to our condition. ஸோ இருக்கிற வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இன் கீவேர்ட். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் இன் சென்னை டபுள் கொட்டேஷன் ஏன்னா ஸ்ட்ரிங் கமா டெல்லி. இப்போது சிங்கிள் கண்டிஷனும் கொடுக்கலாம், இல்லை மோர் தேன் ஒன் காலம் வேல்யூவும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ சென்னை அண்ட் டெல்லி அப்படிங்கிற வேல்யூஸ் பிளேஸில் என்னென்னலாம் இருக்கோ அவங்க ரெக்கார்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அப்போ நம்ம டோட்டல் ரெக்கார்டில் சென்னை அண்ட் டெல்லி ரெண்டுமே இருக்கிற ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்ட்ஸோட அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் இன். அப்போ எந்த பிளேஸ் இன் அப்படின்னு கொடுக்குறோம், அப்போ என்ன காலம் இருக்கோ அந்த காலத்தில் போய் இதை சர்ச் பண்ணோம். பிளேஸ் இன் சென்னை அண்ட் டெல்லி. இது வந்து நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் வி கேன் யூஸ் த நம்பர். இது ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால நம்ம டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன காலத்தில் போய் இதை சர்ச் பண்ண சொல்கிறோமோ இது ஈக்குவலண்ட்டான ஆர் கிளாஸ் மாதிரி ஆர் கீவேர்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம சிங்கிள் காலம் கொடுத்து வேல்யூ கொடுத்து சர்ச் பண்ணலாம், இல்லை மோர் தேன் ஒன் வேல்யூ கொடுத்து சிங்கிள் காலத்தில் நம்ம சர்ச் பண்ணலாம். இது வந்து இன் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து நாட் இன் கீவேர்ட். displays only those records that do not match in the list. நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் கொடுத்த லிஸ்ட்டை தவிர மற்ற என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் நாட் இன் சென்னை அண்ட் டெல்லி. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தது இன் சென்னை அண்ட் டெல்லி, இப்போ நாட் இன் சென்னை அண்ட் டெல்லி. இப்போ நம்ம சென்னை டெல்லி தவிர வேறு என்ன இருக்குது, பெங்களூரும் நம்ம பிளேஸ் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸோட அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இன் அண்ட் நாட் இன் கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நல் வேல்யூ. த நல் வேல்யூ இன் அ ஃபீல்ட் சர்ச்ட் இன் அ டேபிள் யூஸிங் தி ஈஸ் நல் இன் தி வேர் கிளாஸ். இப்போ ஈஸ் நல் அப்படிங்கிற நம்ம இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம காலத்தில் ஏதாவது நல் வேல்யூஸ் இருக்கா, அதாவது ஃபில் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எடுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் நல். அப்போ ஏஜில் ஏதாவது ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா, எம்டிஆர் இருந்துச்சுன்னா அது நல் அப்படின்னு சொல்லுவோம். அதை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் நல் வேல்யூஸ் இன் அ டேபிள் கேன் பி லிஸ்டட் யூஸிங் ஈஸ் நாட் நல். இப்போ வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஈஸ் நாட் நல், அதுக்கு ஆப்போசிட் ஈஸ் நல்லோட ஆப்போசிட். ஈஸ் நல்னா எம்டிஆர் இருக்கிற அந்த காலம் எந்த வேல்யூ எம்டிஆர் இருக்கோ அந்த என்னென்னலாம் எம்டிஆர் இருக்கோ நம்ம லிஸ்ட் பண்ணி எடுப்போம். அப்போ நான் எம்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸ் நாட் நல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ நல் வேல்யூ இருந்தாலும் நம்ம லிஸ்ட் பண்ணி எடுக்கலாம், நல் வேல்யூ இல்லாமல் நம்ம டேட்டா கொடுத்துருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே லிஸ்ட் பண்ணி எடுக்கலாம் யூஸிங் நல் keyword, that is null and is not null. Group by class. Used with the select statement to group the students on rows or columns having identical values or divide the table into groups. நம்ம identical value select பண்ணுறோம் இல்லை டேபிளை டூவாக டிவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கன்ஜக்ஷன் வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சம்மரி ரிப்போர்ட். ஸோ நம்ம தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்போர்ட் மாதிரி எடுத்து நம்ம கவுண்ட் பண்ணலாம், இல்லாமல் இருந்தால் நம்ம
தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஏஜ் 18 இருக்கவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி நம்ம அக்ரிகேட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம இங்கே சம்மரி அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சம்மரி ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த குரூப் பை கிளாஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ சின்டாக்ஸ் என்னென்னா, செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், குரூப் பை காலம் நேம், ஹேவிங் கண்டிஷன். இந்த ஹேவிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற கண்டிஷன்லேருந்து குரூப் பண்ணுவோம். இந்த குரூப் பை அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது குரூப் ஆர்டர்ட் பை மாதிரி தான் இங்கே குரூப் பண்ணுவோம். ஆர்டர்ட் பை வந்து அசெண்டிங் டிசெண்டிங். குரூப் பை அப்படிங்கிறது வந்து ஹவு மெனி அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிளாக கண்டுபிடிக்கும். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர். அப்போ செலக்ட் ஜெண்டர், நம்ம காலம் என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஜெண்டர் காலம் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட் டேபிளிருந்து. ஆனால் எப்படி பண்ணியிருக்கோம், குரூப் பை ஜெண்டர் குரூப் பண்ண சொல்கிறோம். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் நமக்கு செலக்ட் ஆகுது. அப்போ மேல் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஃபீமேல் ஒரு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ மேல் ரெக்கார்டெல்லாம் குரூப் பண்ணி சிங்கிளாக ஐடென்டிக்கலாக எம் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டாகவும், ஃபீமேல் 3 ரெக்கார்ட்ஸை குரூப் பண்ணி எஃப்ங்கிறது ஐடென்டிக்கல் ஒரு ரெக்கார்டாகவும் டிஸ்பிளே பண்ணும். அப்போ நமக்கு 2 வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா எம்ங்கிற வேல்யூ எல்லாம் குரூப் பண்ணி M1 ஐடென்டிக்கல் M1 டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ், ஃபீமேல் எத்தனை கவுண்ட் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபீமேல் மட்டும் டிஸ்பிளே ஆகும். வாட் இட் மீன்ஸ் தட் நம்ம டேபிளில் ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ நம்ம அதையே கொஞ்சம் கவுண்ட் யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஜெண்டர் டிஸ்பிளே ஆகும், பக்கத்தில் கவுண்ட் ஸ்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கவுண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர். இப்போ என்னென்ன ஜெண்டர் இருக்குது, மேல். அப்போ மேல் எத்தனை பேர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணுவாங்க. 5 மெம்பர்ஸ் இருக்குது, 5 கவுண்ட் வந்துடும். அப்போ குரூப் பை மேல் ஜெண்டர் அப்படிங்கிறனால எம்ங்கிறது 5 டைம்ஸ் இருக்குது, எஃப்ங்கிறது 3 டைம்ஸ் கவுண்ட்டு. அப்போ எவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது, 8 ரெக்கார்ட் இருக்குது. மேல் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஃபீமேல் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிக்கல் ரெக்கார்ட்ஸை கவுண்ட்டோட டிஸ்பிளே பண்ணுற மெத்தட். குரூப் பை ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல ஜெண்டர் கவுண்ட். ஸோ எந்த ஜெண்டர் டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த குரூப் பை எது ஜெண்டர் அதை கவுண்ட் டிஸ்பிளே பண்ணும். இப்போது இந்த ஆஸ்ட்ரிக் யூஸ்டு டு கவுண்ட் டு இண்டிகேட் த நல் வேல்யூஸ், used with the count to include the null values, applies the aggregate function independently to a series of group that are defined by having a field value in common. ஸோ காமனான ஃபீல்டு வேல்யூ இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப் பண்ணதை கவுண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரிக் ஆக்சுவலாக என்னென்னா யூஸ்டு வித் தி கவுண்ட் டு இன்க்ளூட் த நல் வேல்யூஸ். நல் வேல்யூஸையும் நம்ம கவுண்ட் பண்ணி எடுக்க முடியும், குரூப் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே அர்த்தம். இந்த ஹேவிங் கிளாஸை நம்ம குரூப் பையோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டு பிளேஸ் கண்டிஷன் ஆன் குரூப்ஸ் அண்ட் கேன் இன்க்ளூட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தெம். இப்போ நம்ம அக்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல முன்னாடி எக்ஸாம்பிள், அதே மாதிரி இந்த ஹேவிங் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகேட் பர்பஸில் நம்ம ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணலாம். டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் பிலாங்கிங் டு த சென்னை. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க மேல் அண்ட் ஃபீமேல் எத்தனைன்னு பார்க்கணும். அப்படி எப்படி எழுதுவோம், செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், குரூப் ஜெண்டர் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அப்போது ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கணும். பிளேஸ் சென்னை இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு அதில் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு நம்ம குரூப் பண்ணோம். அதாவது குரூப் பை ஜெண்டர், மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனைன்னு குரூப் பண்ணிவிட்டு அதில் மேல் எவ்வளோ கவுண்ட் இருக்குது ஃபீமேல் எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு டிஸ்பிளே பண்ணோம். அப்போது ஜெண்டர் கவுண்ட் என்ன வரும், மேல் 2 ஃபீமேல் 2 அப்படிங்கிற நமக்கு அந்த ரிசல்ட் வரும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஒன்ஸ் அகெயின் நம்ம பார்க்கலாம். ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை, நம்ம டேபிளில் சென்னை ரெக்கார்ட்ஸில் எடுத்துக்கிட்டு அங்கே சென்னை ரெக்கார்டில் மேல் எவ்வளவு ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பண்ணுவோம். குரூப் பண்ணிவிட்டு அதோட கவுண்ட்டை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஹேவிங் கிளாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் பையோடு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக நம்ம அக்ரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர், ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. அப்போ சென்னை ரெக்கார்ட் மட்டும் மேல் அண்ட் ஃபீமேல் எத்தனை டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் TCL கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கமிட் கமெண்ட் which is used to permanently save any transaction. ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ஆக்சுவலாக என்னென்னா இன்சர்ட் அப்டேட் இதெல்லாம் பார்த்தோம்ல, இன்சர்ட் அப்டேட் டெலீட். இந்த DML கமெண்ட்ஸை இது வந்து நம்ம டைப் பண்ணும்போது அது பர்மனெண்ட்டாக கிடையாது. ஆனால் அதை நம்ம பர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னா we can use commit. ஸோ மார்க்டு பர்மனெண்ட் ஒன்லி ஆஃப்டர் த கமிட் கமெண்ட். ஸோ கமிட் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன இன்சர்ட் அப்டேட் பண்ணோமோ அதெல்லாமே கமிட் ஆகிருக்கும். ஸோ we can go for rollback.
restore the database to the last committed state. ஸோ கமிட் பண்ணதுக்கு பின்னாடி வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நம்ம இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை ரோல் பேக் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். used with save point command to jump a particular save point location. roll back to save point name. ஒரு save point கொடுத்துருந்தோன்னா அந்த save point வரைக்கும் நமக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே அதாவது ரோல் பேக் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு கமிட் கொடுத்துருக்கோம், ஒரு 5 ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு சேவ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு 2 ரெக்கார்டு அப்டேட் பண்ணியிருக்கோன்னா அந்த 2 ரெக்கார்டுக்கு அப்புறம் கமிட் கொடுத்தோன்னா கமிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகலாம், 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். டேட்டா பேஸில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம் அண்ட் தென் கமிட் எல்லாமே டேட்டா பேஸில் ரிஃப்ளெக்ட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது சேவ் பாயிண்ட். யூஸ் டு டெம்பரவர்லி சேவ் அ டிரான்சாக்ஷன். ஸோ கேன் ரோல் பேக் டு த பாயிண்ட் வென் எவர் ரிக்வயர்ட். நம்ம ரோல் பேக் பண்ணிக்கலாம் எந்தெந்த பாயிண்டில் இருந்தோம். அது எப்படின்னு பார்ப்போம். த டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் அவர் டேபிள் கேன் பி சேவ்ட் அட் எனி டைம் யூஸிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் த ரோல் பேக். ஸோ தட் ஸ்டேட் கேன் பி டன் யூஸிங் த ரோல் பேக் கமெண்ட். என்ன சின்டாக்ஸ்னால் ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நமக்கு நல்லா புரியும். ஸ்டூடெண்ட் டேபிளில் 5 ரெக்கார்ட் இருக்குது. 105 to 106, 103, 101, 104. Insert into ஸ்டூடெண்ட் வேல்யூ 107 பீனா F20 கொச்சின் கமிட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது ஒன்று அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் நேம் ஈக்குவல் டு மினி வேர் அட்மிஷன் நம்பர் 105 சேவ் பாயிண்ட் ஏ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 105ல் மினி அப்படிங்கிற நேமை செட் பண்ண சொல்கிறோம். முன்னாடி ரேவதின்னு இருந்தது, இப்போது மினின்னு செட் ஆயிடுச்சு. இது வந்து சேவ் பாயிண்ட் ஏ. இப்போ சேவ் பாயிண்ட் பியில் இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூ வந்து 108 அப்படிங்கிற நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து சேவ் பாயிண்ட் பின்னு வச்சுருக்கோம். இப்போ ரோல் பேக் டு ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் அங்கே டேட்டா பேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ ரோல் பேக் ஆயிடுச்சு ஏங்கிற ஸ்டேட்டுக்கு ரோல் பேக் டு ஏ. அப்போ என்ன ஆகும், அந்த இன்சர்ட் ரெக்கார்டு தவிர இப்போ ஆல்ரெடி இருந்த மினி சேஞ்ச் வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் கெட் த part 1 video link. Thank you.